ஆதியாகமம் அதிகாரம் 1. படைப்பின் தொடக்கம். ஆரம்பத்தில் உலகமே இல்லை, வானமும் இல்லை, பூமியும் இல்லை, எங்கும் இருள் மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் தேவன் உலகத்தை உருவாக்க ஆரம்பித்தார். நாள் 1. தேவன் சொன்னார், ஒளி உண்டாகட்டும். உடனே ஒளி தோன்றியது. தேவன் அந்த ஒளியை பார்த்து அது நல்லது என்று கண்டார். அவர் ஒளியை பகல் என்றும் இரவை இரவு என்றும் அழைத்தார். நாள் 2. தேவன் மீண்டும் சொன்னார், வானம் உண்டாகட்டும். அப்படி வானம் உருவானது. மேலுள்ள தண்ணீரையும் கீழுள்ள தண்ணீரையும் பிரித்தார். நாள் 3. தேவன் சொன்னார், தண்ணீர் ஒன்று சேரட்டும், உலர்ந்த நிலம் தோன்றட்டும். அப்படி பூமி தோன்றியது. அதில் புல், செடிகள், மரங்கள் எல்லாம் வளர ஆரம்பித்தது. நாள் 4. தேவன் வானத்தில் ஒளிகளை வைத்தார். சூரியன் பகலை ஆட்சி செய்ய, நிலா இரவை ஆட்சி செய்ய. நட்சத்திரங்களையும் அவர் உருவாக்கினார். நாள் 5. தேவன் கடலில் மீன்களையும் வானத்தில் பறவைகளையும் உருவாக்கினார். அவை எல்லாம் கடலிலும் வானத்திலும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தது. நாள் 6. தேவன் நிலத்தில் எல்லா மிருகங்களையும் உருவாக்கினார். பிறகு தேவன் சொன்னார், நம்முடைய உருவத்தில் மனிதனை உருவாக்குவோம். அப்படியே தேவன் மனிதனை உருவாக்கினார். அவர்களை ஆசீர்வதித்து சொன்னார், நீங்கள் பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள். இவ்வாறு தேவன் உலகத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். தேவன் செய்த எல்லாவற்றையும் பார்த்தார். அவை எல்லாம் மிகவும் நல்லதாக இருந்தது. தேவன் எல்லாவற்றையும் திட்டமிட்டு படைத்தார். இந்த உலகமும் நாமும் தேவனுடைய படைப்பு.